அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஹார்மோனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஹார்மோன் நம்ம உடலில் எங்கெங்கே இருக்குங்கிறத பார்க்கலாம். பிட்யூட்ரி சுரப்பி, பினியல் சுரப்பி, தைராய்டு சுரப்பி, பாலூட்டி சுரப்பிகள், அட்ரினல் சுரப்பிகள், கணையம் மற்றும் மறு உற்பத்தி உறுப்புகள். ஹார்மோன் என்ன செய்யுது, இது ஏன் சமநிலை இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஈஸ்ட்ரோஜன் பெண் இன பெருக்க அமைப்பிற்கு இது ஒரு முக்கியமான ஹார்மோன் ஆகும். கருப்பை, மார்பகங்கள் மற்றும் கருப்பைகள் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. மாதவிடாய் சுழற்சியை ஒழுங்குபடுத்துகிறது. எலும்பு அடர்த்தி மற்றும் வலிமையை பராமரிக்க உதவுகிறது. இருதய நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது. ப்ரொஜெஸ்ட்ரான் என்பது மாதவிடாய் சுழற்சி மற்றும் கர்ப்பத்தை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் ஒரு ஹார்மோன் ஆகும். மார்பக திசுக்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்க செய்கிறது. மனநிலை பாதிக்க செய்யக்கூடிய ஒரு ஹார்மோன் ஆகும். கார்டிசால் வளர்சிதை மாற்றம், இரத்த அழுத்தம் மற்றும் மன அழுத்தத்தின் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. கார்டிசால் மன அழுத்த ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது, ஆனால் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான ஹார்மோன் ஆகும். இது இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கிறது, உடலில் ஏற்படும் அலர்ஜியை குறைக்கிறது, இரத்த அழுத்தத்தை சீராக்க உதவுகிறது. இன்சுலின் என்பது கணையத்தால் உற்பத்தி செய்யப்படும் ஒரு ஹார்மோன் ஆகும். இது இரத்த சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்துகிறது. செல்கள் மூலம் குளுக்கோஸ் உறிஞ்சுதலை ஊக்குவிக்கிறது. கல்லீரலில் உள்ள குளுக்கோஸை கிளைக்கோஜனாக சேமிக்க தூண்டுகிறது. கொழுப்பு சேமிப்பை எளிதாக்குகிறது. அடுத்து தைராய்டில் ஏற்றத்தாழ்வு உடலை எவ்வாறு பாதிக்கிறதுன்னு பார்க்கலாம். 2 வகையாக இருக்குது. ஹைப்போதைராய்டிசம், இது இருந்தால் சோர்வு அதிகமாக இருக்கும், எடை அதிகரிக்க செய்யும், மனச்சோர்வு அதிகமாக இருக்கும். அடுத்து ஹைப்பர் தைராய்டிசம், இது இருக்கும்போது எடை இழப்பு அதிகமாக இருக்கும், விரைவான இதய துடிப்பு இருக்கும், கவலை அதிகமாக இருக்கும். கிரெலின் என்பது வயிற்றில் உற்பத்தி செய்யப்படும் ஒரு ஹார்மோன் ஆகும். இது பசியை தூண்டுகிறது. இது பசி ஹார்மோன் என்றும் அழைக்கப்படுகிறது. இது வளர்ச்சி ஹார்மோன் சுரப்பதை தூண்டுகிறது. லெப்டின் என்பது பசியையும் உடல் எடையும் சீராக்க உதவும் ஒரு ஹார்மோன் ஆகும். இதெல்லாம் சரிதான். எப்படி ஹார்மோனை சமநிலையில் வச்சுக்கிறது? 7-8 மணி நேரம் ஆழ்ந்த உறக்க அவசியம். சூரிய ஒளிப்படுற மாதிரி நடங்க. தினசரி உடற்பயிற்சி செய்யுங்க. இரத்த சர்க்கரை அளவை சமநிலையில் வச்சுக்கோங்க. பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்த்துடுங்க. காஃபிக்கு முன் காலையில் உணவை சாப்பிட பழகிடுங்க. காலையில் எந்திரிச்சப்போ நைட் படுக்கிறதுக்கு முன்னாடியும் டிவி, செல்ஃபோன் பார்க்கறத தவிர்த்துடுங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் சாதாரணமாக அணுகுங்க. முக்கியமாக மனசை எப்பவும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. மற்றும் நம்மளுடைய ஃபெமினின் பேண்டிங் தினமும் பயன்படுத்துகிறதாலையும் ஹார்மோனை சமநிலையாக வச்சுக்கலாம். யோசிச்சு பாருங்கள். நன்றி.